ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கோஸ் தோசை தான். கோஸ் இப்போ வந்து நல்லா மெல்லிஸா இத கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு பெரிய ஒரு பாதி முக்காவாசி கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில வந்து மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வீட்ல அரைச்ச மாவு தான் நான் ஆல்ரெடி வீடியோலயே போட்டிருக்கேன். எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்றது காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில கோஸு இது மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இதில தோசைய அப்படியே ஊத்திடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டா நல்லாயிருக்கும். இந்த நல்லா அந்த மாவு அப்படியே ஊத்திட்டு, அதில அப்படியே அத அப்படியே ஃபுல்லா எண்ணெய ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அது அப்படியே எண்ணெய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அது மேல அப்படியே கோஸு நல்லா தூவிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோஸ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இப்போ அது பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஃபுல்லா கோஸு எல்லா இடத்துலயும் நல்லா ஃபுல்லா அத ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அந்த கோஸு இது நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த சைட் டிஷ் வந்து நமக்கு எதுவுமே தேவையில்ல. சட்னி இது எதுவுமே தேவையில்லாம இத அப்படியே வச்சு சாப்பிடலாம். அதுவும் இல்லாம நமக்கு அந்த கோஸ் உள்ள இருக்கனால ஹெல்த்தும் கூட பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இத இப்போ இது பண்ணலாம் பாருங்க. இத எடுக்கலாம் பாருங்க. இது கோஸ் தோசைய இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு, இப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு கோஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இத திருப்பிட்டு இத அப்படியே இப்போ திருப்பி இதில கொஞ்சமா இதில எண்ணெய ஊத்திட்டு, இத திருப்பி இது 2ஆ கட் பண்ணி குடுத்தீங்கனாலும் பசங்க ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு இது மாரி அது ஒரு இந்த பிஸா தோசை மாரி இருக்கும். கட் பண்ணி குடுத்துட்டோம்னா பசங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இத அப்படியே நடுவுல இத கட் பண்ணிறலாம். இப்போ இத கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கோஸ் தோசை ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிரலாம். இது யாருக்கா வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் இப்படின்றது ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து நான் போட்டு நான் உங்களுக்கு இது செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க நல்லா ஒரு அருமையான ஒரு கோஸ் தோசை ரொம்ப ஈஸியா சிம்பிளா டேஸ்ட்டா இது வந்து சைட் டிஷ் நம்ம எதுவுமே தேவையில்ல. இத அப்படியே வச்சு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப நல்ல ஹெல்த்துக்கும் ரொம்ப